ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் ஃபார்வர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் சில்லி. புடலங்காய் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. ஸோ இந்த புடலங்காயை வச்சு சூப்பராக இந்த சில்லி ப்ரிப்பேர் பண்ணினா சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த புடலங்காய் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் சில்லி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இங்கே வந்து மீடியம் சைஸ் புடலங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ மேலே இருக்க அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கடல மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து நார்மலான வரமிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து காஷ்மீரி சில்லியும் எடுத்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புடலங்காவையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. புடலங்காயில் நார்மலாகவே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா தண்ணி வந்து வெளியே வருங்க. அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இதையே ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்சுருக்க புடலங்காய் பீசஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் சில்லி ரெடி ஆயாச்சு. இது வந்து ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.